கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வசனம் 27. ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யாரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்றால், இஸ்ரவேல் மக்கள் மற்ற ஜனங்களைப் போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சவுலை முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளுகின்றார். அப்படி கடவுள் தெரிந்து கொண்ட சவுலை இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். இதோ நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி, இங்கே இருக்கின்ற இந்த சவுலை தான் ஆண்டவர் உங்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அறிமுகப்படுத்தும் பொழுது, அங்கே கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்கள், அவர்களைத்தான் இங்கே பேலியாளின் மக்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளை எதிர்த்து நிற்கிறவர்கள், கடவுளுக்கு விரோதமாய் வாழ்கிற இந்த மக்கள் என்ன செய்தார்களாம்? சவுலை, கடவுள் தெரிந்து கொண்ட சவுலை பார்த்து என்ன செய்தார்கள்? அலட்சியமாய் பேசுகிறார்கள். என்னவென்று சொல்லி, இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனை கனப்படுத்தாமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். அவனை அசட்டை பண்ணினார்கள். இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி எள்ளி நகையாடுகின்றார்கள். ஆனால் சவுலை குறித்து இந்த வசனம் முடியும் பொழுது இப்படி எழுதியிருக்கிறது, அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அவன் முன்பதாக பேசுகிறார்கள். சவுலை அசட்டை பண்ணி இழிவாக பேசுகிறார்கள். ஒருவேளை சவுலுக்கு முன்பதாகவும் இது நடந்திருக்கும். அநேகர் வந்து சவுலிடத்தில், இப்படிப்பட்டதான மக்கள் இன்னார் உங்களை இவ்விதமாக தரம் தாழ்த்தி பேசுகிறார்கள், இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் உங்களுக்கு விரோதமாய் என்று சொல்லும் பொழுது சவுல் என்ன செய்தார் என்று மிக அழகாய் எழுதியிருக்கிறது. அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களை தூஷிக்கிற மக்கள், உங்களை வார்த்தையினாலே காயப்படுத்துகிறவர்கள், உங்களை அற்பமாக எண்ணுகிறவர்கள், இங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையின்படியே உங்களை அசட்டை பண்ணுகிறவர்கள், நீ எல்லாம் ஒரு பொருட்டா எனக்கு என்று கேட்கிறவர்கள், உங்களை மிகவும் இழிவாகவும் மலிவாகவும் எண்ணுகின்ற மக்கள், அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது அப்படியே உங்களுக்கு இரத்தம் கொதிக்கிறது என்று மக்கள் சொல்லுவார்களே, அப்படி கோபமும் வைராக்கியமும் அப்படியே பீரிட்டு எழும்பி வருவதைப் போல இருக்கலாம். ஆனால் சவுலிடத்தில் ஒரு அழகான குணம் இருந்தது. அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஏன் சவுல் அப்படி இருக்க வேண்டும்? சவுல் அப்படி இருப்பதற்கான காரணம் என்ன? ஆம், அப்படி நாம் சிறுமைப்படுத்தப்படுகிற இடத்துல நாம் அப்படியே அமைதி காக்கும் பொழுது நம்முடைய கடவுள் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கடவுளாக இருக்கிறார். சவுல் விரும்பி கேட்கவில்லை, நான் ராஜாவாக மாற வேண்டும் என்று.
ஆனால் கடவுள் சவுலை தெரிந்து கொள்ளுகின்றார். அப்படி கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த கர்த்தருடைய தாசனை இவர்கள் அசட்டை பண்ணி, இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன், இவனையே நாம் நம்முடைய காணிக்கைகளினால் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். பல நேரங்களிலே நம்மை மக்கள் காயப்படுத்தும் பொழுது, உதாசீனப்படுத்தும் பொழுது நாம் உடனே ரியாக்ட் பண்ணுகின்றோம். வரிந்து கட்டி கொண்டு சென்று அவர்களிடத்தில் நாம் பதிலுக்கு பேச ஆரம்பித்து விடுகிறோம். இல்லை, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் காது கேளாதவர்களைப் போல அப்படியே அமைதி காக்கும் பொழுது நமக்காக நம்முடைய ஆண்டவர் யுத்தம் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். யார் நம்மை அற்பமாய் எண்ணுகிறார்களோ, இழிவாய் நம்மை பேசுகிறார்களோ, அவர்களை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தாழ்த்தி போடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இதோ நம்மை காயப்படுத்தின மக்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவருமாய் இருக்கின்றார். ஆகவே பிறருடைய செயல்களினாலே இன்றைக்கு ஒருவேளை மனம் வருந்தின பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சவுலை குறித்து சொல்லப்படுகிறது, அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஆம், நாம் அப்படி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம்மிடத்தில் இருக்கிற நீதியை அவர் எண்ணி பார்த்து நமக்காக வழக்காடுவார். ஒப்பு கொடுக்கலாமா? செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆம் ஆண்டவரே, அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். எங்களுடைய செவிகளிலே மக்கள் பேசுகிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் வந்து விழுகிறது ஆண்டவரே, அது எங்களுடைய உள்ளத்தை சுக்குநூறாய் உடைத்து விடுகிறது ஐயா. ஓ எங்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிறருடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் காயப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பதில் செய்ய வேண்டும் என்று துடிப்பதை காட்டிலும் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் காது கேளாதவர்களைப் போல அமைதியாக இருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக வழக்காடி எங்கள் கண்களுக்கு முன்பதாகவே நீ நியாயம் செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த காலை நேரத்தில் அடியனுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அநேகராலே இப்படி ஆண்டவரே வசைப்பாடப்பட்டவர்களாகவும் காயப்படுத்தப்பட்டவர்களாகவும் அவமானப்படுத்தப்பட்டவர்களாகவும் கண்ணீர் வடிக்கச் செய்தவர்களாக இருக்கிறார்கள் ஐயா. கடவுள் உமது பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடப் போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளுடைய கொம்பை கடவுள் உயர்த்தப் போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அற்பமாக யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக உமது பிள்ளைகளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தப் போவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.